டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வர். வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான உயர் சபையை அமைக்க கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் 5 கட்சிகளும் கொள்கை அளவில் இணக்கம் கண்டுள்ளன. கூட்டமைப்பில் ஏற்பட்டதாக கூறப்படும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்வதற்கு அதில் அங்கம் வகிக்கும் கட்சித் தலைவர்கள் இன்று கொழும்பில் உள்ள தமிழரசுக் கட்சி அலுவலகத்தில் கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள். அதையடுத்து புளொட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் விவரம் வெளியிடுகையில், தமிழர்களின் நலன் கருதி ஒருமித்த குரலை முன்னெடுப்பதற்காக உயர்மட்ட குழு ஒன்றை அமைக்க அனைத்து கட்சிகளும் கூட்டத்தில் இணங்கியதாக தெரிவித்தார். வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஏர் இந்தியா விமானிகளும் உத்தியோகத்தர்களும் நிபந்தனை எதுவுமின்றி தத்தமது பணிகளுக்கு திரும்புமாறு விமான போக்குவரத்து அமைச்சர் அஜித் சிங் வலியுறுத்தி கேட்டுள்ளார். அதிகரித்த சம்பளம் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். கடந்த 26 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. விமான சேவைகள் வெகுவாக சீரழிந்துள்ளன. பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். சிரிய நிலவரம் ஆபத்தான கட்டத்தை அடைந்திருப்பதாக பிரிட்டிஷ் வெளிவிவகார செயலாளர் வில்லியம் ஹேக் தெரிவித்தார். அவர் சிரிய தேசிய கவுன்சில் தலைவர்களையும் எதிரணி தலைவர்களையும் துருக்கிய தலைநகர் இஸ்தான்புல்லில் இன்று சந்தித்ததை அடுத்து விவரம் வெளியிட்டார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.